ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கார்டனில் இருக்க ஒரு செடியை பற்றி பார்க்க போகிறோம். அந்த செடி என்னென்னா இலந்த பழம் செடி. இங்கே 2 இலந்த செடி பார்க்கலாம், இலந்த பழம் செடி பார்க்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா அது வந்து சீமை இலந்த செடி, இலை பெருசாக இருக்கிறது. பக்கத்தில் சின்ன இலையாக இருக்கிறது நாட்டு இலந்த பழம் செடி. சீமை இலந்த பழம் செடின்றது என்னென்னா வந்துட்டு நம்ம பஸ் ஸ்டாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய பெரிய இலந்த பழத்தை வந்து ஒரு கவரில் முடிச்சு போட்டு விற்பாங்க, பார்த்துருக்கலாம். அதான் சீமை இலந்த செடி. ரெட் கலர்லேயும் இருக்கும், க்ரீன் கலர்லேயும் இருக்கும். இது ரெட் கலர் சீமை இலந்த பழம் செடி. பக்கத்தில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது நாட்டு இலந்த செடி. இதை நம்ம வந்து நம்ம வீட்டுக்காக காட்டு சைடில் வயல் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முள் இந்த செடியை நீங்கள் பார்க்கலாம். அதுதான் நாட்டு இலந்த பழம் செடி. சரி, எதுக்கு இந்த இலந்த பழம் செடியை பற்றி நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இதில் நான் டைட்டில் போட்டிருக்க மாதிரி எப்படி ஆப்பிள் செடி வந்து சீமை இலந்தியாக மாறிச்சு, சீமை இலந்தை எப்படி நார்மல் நாட்டு இலந்தியாக மாறுச்சுன்றது தான் நான் வந்து இப்போ சொல்ல போகிறேன். இதை வந்துட்டு நான் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் போகிறேன். உங்களுக்கு எப்படி செடி வாங்குறது, எப்படி வியாபாரம் வாங்குறது ஓரளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். நான் வந்துட்டு ஒரு ஒரு மார்ச் மாதம் நினைக்கிறேன், மார்ச் மாதத்தில் வந்துட்டு ஒரு நியூஸ் எதுலேயும் நான் படித்தேன். என்னென்னா நம்ம ஹாட் கிளைமேட்லேயே வந்துட்டு ஆப்பிள் செடி வளரும், அது வளர்கிற மாரி செடி வந்து நார்த் இந்தியாவில் ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு போட்டிருந்தாங்க. நமக்கு எல்லாம் தெரியும் ஆப்பிள்ன்றது கண்டிப்பாக நம்ம கிளைமேட்டில் வளராது. இது எல்லாமே அந்த காஷ்மீர் சைடு அந்த சில்லுன்ற கிளைமேட்டில் தான் ஆப்பிள் செடி வளரும் தெரியும். ஆனால் வந்து இவங்க நம்ம ஹாட் கிளைமேட், சென்னை மாரி கிளைமேட்லேயும் நம்ம ஊர் இந்த ஹாட்டான கிளைமேட்லேயும் வளர மாரி போட்டிருந்தாங்க. சரி, உடனே எனக்கு ஆசை வந்துச்சு, எப்படியாவது இந்த செடியை நம்ம வீட்டில் தோட்டத்தில் வச்சு பார்ப்போம், வளர்த்து வைப்போம். ப்ளஸ் அவங்க வந்து கார்டன்லேயும் மொட்டை மாடியிலையும் வளர்க்கலாம் மாரி போட்டிருந்தாங்க. சரி, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. அந்த செடி பேர் எதுவும் இல்லை, ஹார்மன் HRMN 99 அந்த செடி ஆப்பிள் பேர். காஷ்மீர் ஆப்பிள் ஏதோ போட்டிருந்தது. சரி, அதை வந்து நான் தேடி பார்த்தேன், லோக்கலில் இருக்க நர்சரிலாம் கொஞ்சம் கேட்டு பார்த்தேன். ஆனால் யாருமே அந்த மாதிரி செடி எதுவும் இல்லை அப்படின்னாங்க. சரி, அப்புறம் நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது நர்சரியில் இருந்தது, பட் ரொம்ப தூரத்தில் இருந்தது. அதுக்கே கொஞ்சம் அதிகம் செலவு பண்ண மாதிரி இருந்தது. சரி, எதுக்கு அவ்வளோ தூரத்தில் வாங்குறது, நம்ம ட்ரை தான் பண்ண போகிறோம், என் டவுட்டாக தான் இருந்தது. சரி, நம்ம ஆன்லைனில் சர்ச் பண்ணுவோம், இந்த HRMN 99 சொல்லிட்டு ஆன்லைனில் நான் போட்டேன். சர்ச் பண்ணி பார்க்கும்போது வந்து ஃப்ளிப்கார்ட்லேயும் இருந்தது, அமேசான்லேயும் எனக்கு இருந்தது. ஆனால் வந்து ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது. சரி, வேறு என்ன வெப்சைட்டில் அவைலபிள் இருக்குமான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு அந்த செடி வந்து ஒரு சீப்பாக கிடச்சிது. 150 ருபீஸ்லேயே கிடச்சிச்சு. அந்த HRMN சேம் காஷ்மீரி ஆப்பிள்ன்றதுலேயே கிடச்சிது. இதுமாரி எல்லாமே போட்டு வெயிலில் நல்லா வச்சு ஸ்டாண்ட் பண்ணி வளரும், வெயிலை ரொம்ப நல்லா வளரும், பெட்டராக வளரும், நல்லா காய் நிறைய கொடுக்கும், அந்த மாதிரிலாம் போட்டு சரி நான் வாங்கி பார்ப்போன்றதால அது நான் ஆர்ட்ரு பண்ணி ஒரு 4 நாள் அந்த செடி வந்தது. அவன் ஆர்ட்ரு பண்ணும் போதே டிஸ்கிரிப்ஷனே போட்டிருந்தாங்க, நான் செடி வந்துட்டு இது வரும்போது வந்துட்டு இந்த அட்டைப்பெட்டியில் தான் வரும். இலை வந்தவொடனே வீட்டில் பார்த்து செடி இலை எல்லாம் தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் நேரில் வச்சு தண்ணி ஊற்றுறீங்கன்னா ஒரு 4-5 நாளில் வளர்ந்துடணும். சரி, நான் சொன்ன மாரி செடி வீட்டுக்கு வந்த செடி வந்து இலைலாம் அப்படியே கொட்டி இருந்தது, வாடி போய் தான் இருந்தது. சரி, நம்பிக்கையாக நான் வீட்டுக்குள்ள அதே மண்ணை மாற்றாமல் அந்த கவரில் இருக்க மண்ணோடு, அவங்க கொடுத்த மண்ணோட தண்ணி கொஞ்சம் ஊற்றி நேரில் வச்சு வெயிலில் வச்சு கொஞ்ச நாள் வளர்த்துருந்தேன். அப்படியே ஒரு வாரம் ஆச்சு. அப்புறமா நான் கொஞ்சம் கரெக்டாக மார்ச் மாதம் ரொம்ப வெளியே எடுத்துகிட்டு வர கொஞ்சம் பயமாக இருந்தது. ஏன்னா நான் ஆப்பிள் செடிக்கு காந்துச்சு நாங்கள் சொல்கிறாங்க, இருந்தாலும் பயமாக இருந்தது. அப்புறமா வந்துட்டு இலை இல்லை. ஒரு 10 நாள் கழிச்சு லைட்டாக துளுப்புலாம் வர ஆரம்பிச்சிது. அப்போ வந்து நம்ம சந்தோஷமாச்சு, பார்த்தோன்னே வளர்ந்துடும் பொழுது நம்ம வாங்கினது பொழைச்சிச்சு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரி, உடனே நான் பண்ணேன், அந்த போட்டை மட்டும் மண் வைக்கிற செடியை சட்டியை மட்டும் மாற்றிட்டேன், கொஞ்சம் பெருசாக மாற்றிட்டு அதில் வந்து மாற்றி நல்லா கொஞ்சம் பயோ ஃபெர்டிலைசர் கொஞ்சம் போட்டேன், கம்போஸ்ட் கொஞ்சம் போட்டுட்டு வீட்டுக்குள்ளே தான் அப்பயே கொஞ்சம் வச்சுருந்தேன். கொஞ்சம் காலையில் நேரம் மட்டும் வெயிலில் வைப்பேன், திருப்பியும் வந்து உள்ளே எடுத்துன்னு வச்சுருவேன் நேரம். ஏன்னா வந்துட்டு செடி தாங்குமா இல்லையான்னு டவுட் எனக்கு. இப்படியே வந்துட்டு ஒரு மாதம் கிட்ட போயிருக்கோம். மாற்றி நேரில் டே டைமில் வந்து காலையில் மட்டும் வைக்கிறது, மீதி நேரம்லாம் வீட்டுக்குள்ளே நேரில் வச்சுருது. அப்படி நல்லா ஓரளவுக்கு ஒரு 1/2 அடி மேலே வளர நல்லா இலை நல்லா வர ஆரம்பிச்சிச்சு எனக்கு. சரி, அதுக்கடுத்து கொஞ்சம் பெருசானோன்னே இன்னும் கொஞ்சம் பெரிய தொட்டிக்கு மாற்றிட்டேன், பெரிய ஒரு போட்டுக்கு மாற்றிட்டேன், மண் சட்டியில் மாற்றிட்டு இப்போ வந்து கொஞ்சம் வெயிலே வைக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லா வெயிலே வச்சுட்டு நல்லா தண்ணி ஊற்றிருந்தேன். நல்லா ஒரு மாதத்துலேயே நல்லா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடி கிட்ட 1 அடி கிட்ட வளர்ந்துச்சு. நிறைய இலைங்க பச்சையாக நிறைய பிரான்ச்சஸ் நிறைய வேகமாக வளர்ந்தது. அதில் வந்து பூ மொட்டுங்க வைக்க ஆரம்பிச்சிச்சு. சரி, அப்புறம் ஒரு 1.5 மாதம் ஆச்சு.
இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பூ நிறைய வந்துடுச்சு. ஆனால் பூவெல்லாம் எதுவுமே காயாகலை. இது ஒட்டு செடியாக இருந்தாலும் எனக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் வந்து உடனே காய்க்க வாய்ப்பு இல்லை. சரி, ஆனால் சந்தோஷம் நமக்கு ஆப்பிள் செடி காய் பூ வருது, ஆப்பிள் செடி பூ வருது அப்படின்னு சந்தோஷம். வீட்டில் எங்கள் மிஸ்ஸஸ் கிட்ட சொன்னால் அவங்க வந்துட்டு இதெல்லாம் ஆப்பிள் செடியாக இருக்காது, இது கண்டிப்பாக இருக்காது. நான் சொன்னேன் கண்டிப்பாக ஆப்பிள் செடியாக தான் இருக்கும், அது பாரு இலைலாம் அப்படி தான் இருக்குது அப்படின்னு ஒரு சரி. அது 1.5 மாதம் போச்சு. அப்புறம் 2 மாதம் ஆச்சு. பூ வந்துட்டே இருக்குது. இலைக்கு இலை அப்படியே நிறைய கொத்து கொத்தாக அப்படியே பூ இருக்குது. ஆனால் அந்த பூ எல்லாம் கொட்டிடுது. அது எனக்கு சரி, நான் எதிர்பார்த்த மாரி தான் கண்டிப்பாக பூ காய் ஆகாதுன்னு தெரியும். இருந்தாலும் எனக்கு டவுட் என்னென்னா, இலை வந்து நான் ஆப்பிள் வீடியோலாம் பார்க்கும்போது ஆப்பிள் செடி இலை கொஞ்சம் பெருசாக வித்தியாசமாக இருந்தது. வந்து பூவும் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் இது பூ எல்லாம் சின்னதாக குட்டிய மூக்குத்தி மாரி சின்ன சின்ன பூவாக இருக்குது. சரி, என் டவுட் ஆகிடுச்சு. சரி, நான் இதை என்ன செடின்னு கேட்கலான்னு சொல்லிட்டு நம்ம யாரை கேட்குறது? நர்சரியில் தான் கேட்க முடியும். நர்சரியில் கேட்கலான்னு பார்த்தா நம்ம அங்கே செடி வாங்கி தான் கேட்கலாம். நம்மவும் செடியும் நர்சரிலையும் வாங்கலை. சரி, யாரை கேட்கலான்னு பார்த்தாலும் நமக்கு ஒரு டவுட்டாக இருந்தது. சரி, நம்ம கூகுள் லென்ஸ் நம்ம ஃபோனில் பார்த்தீங்கன்னா கூகுள் லென்ஸ் இருக்கும். அதை வச்சு நம்ம சில பொருள்லாம் தெரிஞ்சிடலாம், என்னென்னு தெரியாதெல்லாம். அந்த கூகுள் ஃபோன் லென்ஸில் வந்து நான் ஃபோட்டோ எடுத்து சர்ச் பண்ணும்போது சில பேர்லாம் வந்தது. அது எதுவுமே எனக்கு சரியாக புரியல. சரின்னு சொல்லி கூகுள் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த செடி பேர் வந்து ஆப்பிள் பெர். நம்ம கேட்டதோ ஆப்பிள் செடி, அவங்க அமிச்சது ஆப்பிள் பெர். இன்னொரு பேர் அது என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஏதோ ஜுஜுபி, இந்தியன் ஜுஜுபி ஏதோ போட்டிருக்கு. அப்புறம் தமிழில் நான் செக் பண்ணி பார்க்கும்போது அது பேர் வந்து சீமை இலந்தை. வீட்டில் அப்பயே சொன்னாங்க, நான் சொன்னல அப்பயே இது ஆப்பிள் செடியாக இருக்கான்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் எனக்கு வந்து வருத்தம் இல்லை. சரி, நம்ம ஆப்பிள் செடி ஆசைப்பட்டோம், ஏதோ ஒன்று சீமை இலந்தை. இந்த பழமும் ஓரளவுக்கு ஆப்பிளோட செடி அதேமாரி சின்னதாக இருக்கும், இது ரெட் கலராக இருக்க சரி இது வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இனிவே வாங்கினது வேஸ்ட்டாக போகல, வளரட்டும், நல்லா பூ தான் பூத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இது 1.5 மாதம்ன்றது 2 மாதம் 2.5 மாதம் ஆச்சு. அப்பயும் ஃபுல்லாக பூ அப்படியே பூத்துட்டே இருந்தது, கொட்டுது. நல்லா பெரிய செடி, கிட்டத்தட்ட ஒரு 2 அடி மேலே வளர்ந்துச்சு. அதனால் நிறைய பிரான்ச்சஸும் ஆகிடுச்சு. நல்லா நான் ஒரு வளர்ந்துட்டு இருந்தது. அப்போ வந்து ஒரு இந்த குவார்ட்டர்லி எக்ஸாம் பசங்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. வீட்லேயே இருக்கோம். மிஸ்லாம் ஊருக்கு போயிட்டாங்க, பாப்பாலாம் ஊருக்கு போயிட்டாங்க. அப்போ வந்துட்டு நான் ஒரு நாள் தண்ணி ஊற்ற காலில் போகும்போது பார்த்தீங்கன்னா சில பூவில் மட்டும் 2-3 பூவில் மட்டும் அந்த பூ வந்து காயாக ஆரம்பிச்சிது. ஒரு பட்டாணி சைஸோட கொஞ்சம் பெருசாக, ஒரு சின்ன கோலி குண்டு சைஸ் சொல்லாமே அந்த அளவுக்கு காய் வர ஆரம்பிச்சிது. உடனே சந்தோஷம் தாங்க முடியல. உடனே நான் வந்து வீட்டில் வீடியோ கால் பண்ணி, பற்றியா நான் காய் வராத சொன்னேன், இதில் காய் வந்துடுச்சு அப்படின்னு வந்து இதை சொன்னேன். ஸோ ஒரே சந்தோஷமாக இருந்தது. அதுக்கடுத்த 2 நாள் நாங்கள் செடியை தினமும் தண்ணி ஊற்றினேன். அந்த காய் நல்லா பெருசாக கொட்டலை, காய் நல்லா வந்தது. அன்ஃபார்ச்சுனேட்டாக எனக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, ஒரு ஹாஸ்பிட்டல் உடம்பு சரியில்லை, வீட்டில் ஹாஸ்பிட்டல் சென்னைக்கு போக வேண்டியதாக போச்சு. சரி, இது நான் செடி எமர்ஜென்சி அப்படியே விட்டுட்டு போயிட்டேன். இந்த செடியை வந்து நான் சின்ன போட்டில் தான் வச்சுருக்கேன். இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு மண் பெட்டில் வச்சுருக்கேன், விட்டு போயிட்டேன். அங்கே ஹாஸ்பிட்டலில் போய் இருந்தேன். ஒரு 2 நாள் கழிச்சு திரும்பி செடி ஞாபகம் வந்துச்சு. செடி ஞாபகம் வந்தோடனே நம்ம யாருனா சொல்லி தண்ணி ஊற்ற சொல்லலாம், ஃப்ரெண்ட் யாருனா சொல்லி ஊற்றலாம் தோணுச்சு. இருந்தாலும் அது எதுக்கு அவங்க இது செடிக்காக சொன்னால் சில பேர் ஒரு மாதிரி நினைப்பாங்களே அப்படின்னு தோணுச்சு. சரி, விட்டுட்டேன். அப்படியே ஒரு 10 நாள் ஆகிடுச்சு. 10 நாள் கழிச்சு ஊரில் ரிட்டன் வந்த உடனே வீட்டுக்குள்ளே போகல, அந்த கார்டனில் தான் வந்து போய் பார்த்தேன் எப்படி தான் இருக்குது செடின்னு. பார்த்தா நிறைய செடி வச்சுருக்கேன், அதெல்லாம் நல்லா வந்து. ஆனால் இந்த சீமை இலந்தை செடி, அந்த ஆப்பிள் பேர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காஞ்சி போய் இலை எல்லாம் பழுத்து போச்சு. வெறும் குச்சி இலை, காஞ்ச இலை இருந்தது. தொட்டவுன்னு மொத்த இலையும் கொட்டிடுச்சு. அந்த குச்சியும் அப்படியே இது பண்ண உடச்சிக்கிச்சு. அந்த ஒட்டுக்கு மேலே வரையும் உள்ள உடச்சிக்கிச்சு. சரி, ஒட்டு கொஞ்சம் மேலே கொஞ்சம் இருந்தது. உடனே அந்த செடியை வந்து மனசு கேட்க வருத்தமாக போச்சு. வீட்லேயும் சொன்னேன் இந்த செடி இதாகிடுச்சுன்னு. சரி, பரவாயில்ல, அப்படியே வந்து எனக்கு என்னன்னா, சரி ஓரளவு துளுக்கலாம் அப்படின்னு நம்பிக்கை இருந்தது. என்ன பண்ணால் அந்த செடியை அப்படியே எடுத்து போயிட்டு நேரில் திருப்பி வச்சு பழையபடி எடுத்து வச்சுட்டு தண்ணியை மட்டும் கொஞ்சம் ஊற்றிட்டு ஒரு வாரம் அப்படியே விட்டுட்டேன். எதுவுமே ஒரு மாற்றம் இல்லை, அப்படியே தான் இருந்தது. அந்த இது வந்து சின்ன குச்சி மேலே இருந்து அதுலேயும் வளரல எதுவும், அதுவும் காஞ்சிட்டே வந்தது. அப்புறம் வந்துட்டு ஒரு 10 நாள் இருக்கும். நான் சும்மா கிட்ட போகும்போது தண்ணி ஊற்றலான்னு போகும்போது பார்த்திங்கன்னா மண்ணுக்குள்ளே வந்து ஒரு செடி வளர மாதிரி தெரியுது. அப்படியே நம்ம ஒரு விதையிலேருந்து முளைச்சேருமே அப்படியே வந்தது, ஒரு துளுப்பு வந்தது. எனக்கு என்னென்னா, இது ஒட்டு செடியாச்சு. ஒட்டு கீழே தான், மண்ணுக்கு கீழே தான் மேலே தான் ஒட்டு இருக்கும். இது மண்ணுக்குள்ளேருந்து வருது. இது என்னடா மண்ணுக்குள்ளே வருது, நம்ம வாங்கினது சீமை இலந்தை, கீழே ஒட்டு மேலே இருந்தாலும் காய்க்கும், ஒட்டு கீழே போச்சு. அது என்ன செடின்னு தெரியல. ஒரு வேளை சரி இதுவும் சீமை இலந்தை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சந்தோஷம் தானே, சீமை இலந்தை செடி வருது அது விட்டுட்டு. அது ஒரு செடின்றது பார்த்திங்கன்னா அடுத்த 2-3 நாளில் பார்த்தா ஒரு கிட்டத்தட்ட 4-5 இடத்துலேருந்து துளுப்பு ஆரம்பிச்சு உள்ளேருந்து. ஏதோ சந்தோஷம். சரி, ஏதோ ஒன்று வளருது, நம்ம வாங்கின காசு வேஸ்ட்டாக போகல, ஏதோ செடி வளருது அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அந்த செடி நல்லா பெருசாக வளர்ந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10-20 நாளே வந்துட்டு
ஓரளவுக்கு ஒரு அடி ஒரு 1/2 அடி கிட்ட இந்த மாதிரி ஒரு புஷ்ஷு மாரி ஒரு புதிர் மாரி ஆயிடுச்சு, சின்ன புதிர் மாரி ஆயிடுச்சு. அந்த செடி தான் நீங்கள் இங்கே பார்க்கலாம். இதுதான் அந்த செடி. ஆனால் எனக்கு என்ன டவுட்னா, என்னடா அது செடி முன்னாடி இருந்த செடி நல்லா இலை பெருசாக இருக்கும், அப்படியே ஒரு பிரான்ச்சஸ் முள்ளுலாம் கம்மியாக இருந்தது, நல்லா ஹைட்டாகும். இது பார்த்தீங்கன்னா சின்ன புஷ் மாரி போயிட்டுருக்கு. என்னது அதான் யோசிச்சு நல்லா செக் பண்ணி பார்த்தா இது நாட்டு இழந்த செடி. எங்கள் ஆப்பிள் வாங்க போய் சீமி இழந்த வந்து சீமி இழந்துலேருந்து இப்போ நாட்டு இழந்த வந்துடுச்சு. சரி பரவாயில்ல, ஏதோ ஒன்று இருந்துட்டு போது, தூக்கி போட மனசில் சரி ஓட்டமாக வச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். சரி இதை நீங்கள் கேட்கலாம், அதுதான் வந்து வேறு இழந்த பழம் மரமாக போயிடுச்சு, இங்கே எப்படி இன்னொரு இங்கே ஒரு ஆப்பிள் பேர் இருக்குன்னு கேட்கலாம், சீம் மலர்ந்த செடி விடுங்க கேட்கலாம். இந்த சீம் மலர்ந்த செடி விடுங்க ஏன்னா சரி நமக்கு அந்த செடியை பார்த்தோன்னா ஆசை இருந்துச்சு. அந்த செடி வந்து நம்ம வளர்ந்தோன்னா பூலாம் காயெலாம் பார்த்து ரொம்ப ஆசையாக நம்ம சந்தோஷமாக இருந்தது. அந்த செடிக்கு வந்து நம்ம மனசே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி எப்படியாவது திருப்பி வந்து இந்த செடியை வளர்த்தாகணும் அப்படின்னு சொல்லி திருப்பி ஆன்லைனில் அந்த செடியை எதனா வேறு எதனா கிடைக்குமா, இப்போ டைரெக்டாக சீமையிலேருந்தே சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்போ வந்து எனக்கு அமேசான்லேயே கிடச்சிது, இந்த சீப்பாக கிடச்சிது இந்த. சரின்னு சொல்லிட்டு அதே தான் டிஸ்கிரிப்ஷன்லாம் செடி வரும்போது காஞ்சிருக்கும், ஆட்டோமேட்டில் வரும், அப்படி தான் போட்டு வந்துடுச்சு. ஆன்லைன்லேருந்து வாங்கிட்டேன். ஒரு சேம் மெத்தடில் வேலை வச்சுட்டேன். இப்போதைக்கு சின்ன வாட்டர் கேனில் கட் பண்ணி இதில் வச்சுருக்கேன். நல்லா வளருது, நல்லா வளர்ந்துருக்கு. இதில் பார்க்கலாம், நீங்கள் மொட்டு கூட இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் இலையில வெள்ளை வெள்ளையாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நான் மோரை வந்துட்டு கொஞ்சம் பயோ ஃபெர்டிலைசர்லாம் அதில் மேலே போட்டு விட்ருக்கேன். ஏன்னா வந்துட்டு செடிகள் நல்லா வளரட்டும் அப்படின்றதால இப்போதைக்கு அந்த செடியை வந்து நல்லா நேரில் தான் ஒரு செடிக்கு கீழே நேரில் வச்சுருக்கேன். ரொம்ப டைரெக்டாக வீட்டில் வைக்கல, ஒரு கொய்யா மரத்தோட நேரில் வந்து வச்சிட்ருக்கேன். நல்லா பூ நிறைய வந்துட்டுருக்கு இதில். சரி இது எதுக்கு நான் இப்போ இந்த விஷயம் ஃபுல்லாக சொல்ல வந்தேன்னா, நமக்கு எதனா ஒரு செடி வாங்கணும், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு செடி வாங்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா, அது பெட்டராக வந்து நர்சரியிலே கேட்டு பாருங்கள். இல்லைனா பக்கத்தில் நல்லா ஒரு பெரிய தூரமாக இருந்தாலும் நர்சரியில் போய் வாங்கிட்டு வாங்க. ஒரு வேளை நர்சரி போக முடியல, நீங்கள் ஆன்லைனில் தான் வாங்கினா அதை வாங்குறதுக்கு முன்னாடி எந்த வெப்சைட்டாலும் சரி, வாங்குறதுக்கு முன்னாடி அதை ரிவ்யூஸ் இருந்தால் பாருங்கள், அதை டீட்டெயில் ஃபுல்லாக பார்த்துங்க. வெறும் ரிவ்யூஸ் இல்லைனாலும் செடி வாங்கிட்டீங்க, ஒரு வாரத்தில் எனக்கு கண்டிப்பாக செடி முளைக்க ஆரம்பிச்சிடும், துளுக்க ஆரம்பிச்சிடும். அதில் வந்து அதுக்குள்ளே எதனா ப்ராப்ளம் இருந்தால் உடனே வந்துட்டு நீங்கள் அந்த கண்டிப்பாக அந்த கம்பெனிக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம், கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். இல்லைனா வந்துட்டு அது அமேசானில் ரொம்ப ஈஸி, நம்ம எதனா கம்ப்ளைண்ட் பண்ணால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணி தராங்க. எனக்கு கூட ஒரு செடிக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம் வேறு ஒரு செடி வாங்கும்போது. ஸோ எல்லாம் செடி வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கார்டனை பற்றி வீடியோ மேலும் பார்க்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.